அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக நிலவரத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நொடிக்கு நொடி திருப்பங்கள். நேற்று நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கினவங்க காலையில் எந்திரிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஷாக்காக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு. சரி, அந்த எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு ஒரு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நேற்று இரவே விடுதலை சிறுத்தைகள் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. காலையில் 9 மணிக்குன்னு சொன்னாங்க, 10 மணிக்குன்னு சொன்னாங்க, 11 மணிக்குன்னு சொன்னாங்க, 12 மணிக்குன்னு சொன்னாங்க, 1 மணிக்குன்னு சொன்னாங்க. 1 மணி இல்லை, 2 மணி ஆனாலும் செய்தியாளர்களை சந்தித்த பாடு இல்லை. ஆனால் விசிகா இருக்கக்கூடிய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணியிலிருந்து ரசிகர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஐயா, அந்த 2 சீட்டுக்காக அவங்க அனௌன்ஸ் பண்ணுற அந்த அறிவிப்பு இருக்குல்ல, அதற்காக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அரசியலும் நாங்கள் தான், மையமும் நாங்கள் தான் தீர்மானிக்க போகிறோம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக அறிவிப்பட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விசிகா தரப்பில் இருந்து. இந்த பக்கம் டிவிகா சார்பில் எப்பா எங்களால் முடியலப்பா, ரிசல்ட்டை சொல்லுங்கப்பா முதல்ல அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க, நேற்று நடந்த அந்த கூத்தெல்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஜாலியாக பேசலாம். வாங்க, சீரியஸாக இருக்காதீங்க, ஃப்ரீயாக வாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு தமிழக அரசியல் நிலவரம். வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அதாவது தமிழக ஆளுநர் இதுக்கப்புறம் 118 சீட்டு மெஜாரிட்டியாக போயிட்டு அவர் வாசலில் நின்றா கூட அவர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி, ஏப்பா நீங்கள் தான் ஆதரவு கொடுத்தீங்களா, உண்மையா, இதை நம்பலாமா என்ற அளவுக்கு கிராஸ் செக் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். இந்தியாவிலே எந்த ஒரு கவர்னரும் செய்யாத வேலையை இவர் ஆளுநரும் செய்யாத வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார். இது ஏன் அப்படின்னா, நேற்று விஜய் அவர்கள் பெரும்பான்மையாக எங்களுக்கு ஆதரவு கிடைத்து விட்டது, 117 வந்துடுச்சு, எங்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கொடுத்தது. அதில் ஒரு கடிதம் என்னாச்சுன்னா அமமுகனுடைய கடிதம். அமமுகனுடைய கடிதத்தை பார்த்துட்டு தான் அவர் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, சம்மந்தப்பட்ட கேண்டிடேட் காமராஜ் அவர்களுக்கே ஃபோனை பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணல, நேராக அவர் கட்சியோட தலைவருக்கே ஃபோன் பண்ணிட்டாரு. ஏப்பா என்னப்பா உங்கள் ஆள் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, உண்மையா, இதை நம்பி நான் பதவி பிரமாணம் செஞ்சிடலாமா அப்படின்னு அவரும் கேட்க, அவர் என்ன பண்ணுறாரு, டக்கு நாங்கள் போயிட்டு, தலைவரே, நான் எங்கள் தலைவரே, இது மாதிரி எங்கள் ஆளை தொடர்பு கொள்ள முடியல, ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு அவர் ஆளுநரை பார்த்து சொல்ல, சரி அவர்கிட்ட நான் ஃபோன் பேசிட்டேன், அவரே வராரு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல, உடனே அவர் நேராக போயிட்டு ஆளுநர், ஐயா இது என் கையெழுத்தே இல்லை, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல ஆளுநர்கிட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ ஆளுநர் என்ன நினைப்பார் இந்த இடத்துலன்னா, இது ஒரு ஹைலி ட்ராமா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த துரேந்தர் படத்தில் போயிட்டு அம்சாவாக உள்ளே போயிட்டு சீர்குலைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டிவிகேனுடைய அடுத்த கட்ட திட்டத்தையே பிளானே ஏதோ ஒரு திட்டத்தை நோக்கி பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்களோன்ற இன்னொரு கோணத்தில் நம்மளால் திங்க் பண்ண முடிகிறது. அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட காமராஜ் அவர்கள் நான் எந்த ஆதரவு கடிதம் கொடுக்கல, நான் அவங்கள பார்க்கவே இல்லை, அது எனக்கு சம்மந்தமே இல்லை, இவங்களா ஒரு கடிதத்தை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னும் போது, இதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. பட் டெப்டி சிஎம் போஸ்டிங் கேட்கறனால தான் அது கொஞ்சம் அப்படியே இழுபறியாக இழுத்துட்ருக்கு. ஆனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பேசலாம். இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து இந்த 6 நாள் தானே நீங்கள் பரபரப்பாக இருக்கீங்க. ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே இப்படி தான் இருக்க போகிறது. இப்போ காமராஜ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அமமுக அவர்கள் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அங்கே கிண்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் எங்கள் ஆளை ஃபோர்ஜரி பண்ணி அங்கே கையெழுத்து கொடுத்துருக்காங்க, ஆளுநரை ஏமாற்றிட்டாங்க, ஒரு கட்டத்தில் எங்கள் ஆளை கடத்திட்டாங்கன்ற ரேஞ்சுக்கெலாம் சொல்ல, அதுக்கப்புறம் அவர் ஆளுநரை பார்த்துட்டு வெளியே ஐயா நான் கடத்தவில்லைங்க ஐயா, நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், அதனால் உங்கள் ஃபோனை எடுக்க முடியல, நீங்கள் நாட் ரீச்சபிள்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் பொறுத்திருந்த தாவேக்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் காரில் உட்காந்துருந்த அந்த கடிதத்தை வீடியோவாக வெளியிட, இங்கே பாருங்கள் அவர் சுயநினைவாக தான் வீடியோவாக வெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா அது நான் இல்லை, அது நானே கிடையாது,
இவங்க யாரோ ஒரு நபரை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு மறுபடியும் விளக்கங்களை கொடுக்குறாங்க. சரி, இந்த 2 தரப்புல இருந்து மறுபடியும் அமமுக தரப்புல இருந்து என்ன விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எங்கிட்ட நான் சைன் பண்ணி காட்டினார் அப்படின்னு காட்டப்பட்ட அந்த கடிதத்துக்கும் இவர் ஏற்கனவே அஃபிடேவிட்டில் வந்து சைன் பண்ண சைனுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அது இவராக சைன் பண்ணி அவசர அவசரமாக ஆளுநர்கிட்ட போயிருக்கிறாரான்ற இன்னொரு கேள்வி. பட் இருந்தாலும் இந்த இடத்துல டிவிகே கிட்ட இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க அமமுக. நீங்கள் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே நம்மளையே மதவாதம் உள்ளே வந்துடும் நினைக்கிறீங்களே, அப்போ இவர் வந்து மதவாதத்துக்கு துணை போகலையா? இவர் மட்டும் கூப்பிட்றீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் தூய சக்தி, அந்த பக்கம் திமுக தீய சக்தி. சரி, இருந்தாலும் தீய சக்தியிலிருந்து வரவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா தூய சக்தி ஆயிடுறாங்க. அது பிரச்சனை இல்லை, தூய சக்தியாக வச்சுக்கோங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளுங்க நான் அனுப்பவும் இல்லை பேசவும் இல்லைன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் எங்கள் ஆளுனுடைய கடிதத்தை கொண்டு போய் நீங்களா ஜெராக்ஸ் எடுத்து போய் கொடுத்தீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. யார்? இப்போ டிடிவி கேட்குறாரு. ஆனால் அவர் காமராஜ் அவர் இருக்கிறாருல்ல, அவருக்கு பேர் தான் காமராஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஏற்கனவே அங்கே பனையூர் அலுவலகத்துக்கு வந்து போயிருக்கிறார் அங்கே. ஏன்னா அவர் போகும்போது சன் நியூஸில் போட்டிருந்தாங்க, யாரோ ஒரு மர்ம நபர் இப்படி முகத்தை மூடிக்கொண்டு காரில் செல்கிறார் அப்படின்றாங்க. அப்படி அவர் செல்லும்போது அந்த வாட்சி கையில் ரெட் கலர் கயிறு, இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது அவர் தானே தெரியும். ஆனால் அலுவலகத்தில் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அது நான் இல்லை. இப்போ இன்றைக்கி காலையில் பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஏஐ வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க, நான் கொடுத்த கடிதத்தை நீங்கள் வெளியிடுங்கன்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் இந்த இடத்துல அப்படின்னா, அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இது ஃபோர்ஜரி, இதை விசாரணை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பதவி பிரமாணமே பண்ணி வைக்கணும். ஒரு ஆளுநர் அவர்களை எப்படி ஏமாற்றலாம்? எங்கள் ஆள் கொடுக்காத கடிதத்தை கொடுத்த மாதிரி ஆளுநரையே இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா தீர விசாரிக்கணும். தீர விசாரித்தாதான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றாங்க. அப்போ நான் இது ரைட், அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவு கொண்டு போயிட்டு அங்கே ஆளுநர்கிட்ட கொடுத்தா கூட ஆளுநர் வந்து அவளை சீக்கிரம் முடிவு எடுப்பாரா அப்படின்னா அது எனக்கு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல கேள்வி. அப்படி ஆளுநர் அவர்கள் முடிவெடுக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இன்னாலும் பெரும்பான்மையாக இருக்கும்போதே பெரிய கட்சி கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பார். ஃப்ளோர் டெஸ்ட் என்னமோ அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வாங்கப்பா, அது பவுடர் அடிச்சிருக்கிற ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்குது நீதானா என்ற ரேஞ்சுக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆளுநர் மாளிகையில் இருந்து. இது இந்த பக்கம் இருந்து கடுமையான விமர்சனங்கள் விடுறாங்க, அத்துமீறல், இது வந்து செய்யவே கூடாதுன்றாங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, ஃபைனலாக ஐயா அவங்க குக்கர் எட்டு போனாங்கல்ல, குக்கரில் மேலே இருக்கிற விசில் மட்டும்தான் அவங்களுது, குக்கர் எழுதுன்ற கண்டிஷனில் வந்து நின்றுருக்குறாங்க. இது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் பாஸ், குதிரை பேரம் நடக்கிறது, இது தீய சக்தி இல்லை தூய சக்தி தான் ஆட்சி நடத்திட்டுருக்கு, குதிரை பேரம் வந்து 100 கோடி வரைக்கும் பேசியிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுவாங்க அப்போ டிவிக்கு சொல்லுங்கள்? இன்றைக்கி திடீர்னு இந்தியா டுடே வந்து இன்னொரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் டிவிக்கே வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே கிட்ட தான் கேட்டாங்க, ஏடிஎம்கே வந்து மறுத்துட்டாங்க, இவங்க மறுத்ததுனால தான் வந்து அடுத்த கட்டத்துக்கே இவங்க போகிறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் நேற்று இருந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க லீமா ரோஸ், அதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலயமா அப்ரோச் பண்ணது உண்மை தான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மறுத்ததின் காரணமாக தான் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் அவங்க ஏடிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கட்சியை உடைக்க பார்த்தாங்க, அதனால தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் வந்து எக்ஸ்போஸ் போயிருக்கு. இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்டம் இங்கே பசுமை வழிச்சாலை கிரீன்வே சாலையில் எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டில் வந்து பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. ஒரு 4-5 டீ குடிச்சிருப்பாங்க, அப்பையும் சூடு ஆறுன மாதிரி தெரியல, டீயை விட கப்பு சூடாகவே இருக்குது அந்த இடத்துல. இங்கே பனையூர் அலுவலகத்தில் 1 மணிக்கு கூட்டின கூட்டம் வந்து பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே உலகமே இன்க்ளூடிங் ட்ரம்ப்பு கூட யாருக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா எங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்காக வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்க எப்போ அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு. அவங்க கூட சொல்லிட்டாங்க, இது வந்து திருமா காலம் தான், இனி நாங்கள் தான் இனி தமிழ்நாடு, அடுத்த எங்கள் தலைவர் தான். ஏன் எங்கள் தலைவர் வந்து முதல்வராகக்கூடாதான்னு இன்றைக்கி வன்னியரசு அவர்கள் வந்து கேட்குறாங்க. என்ன சும்மா டெப்டி சிஎம்னு, எங்கள் தலைவர் வந்து முதல்வராகக்கூடாதா அப்படின்றாங்க. ஒன்று பண்ணலாம், டிவிக்கே கம்முன்னு கட்சி அவங்களுக்கு எழுதி வச்சிட்டாங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நாட்களில். என்ன காரணம் அப்படின்னா,
இனி எல்லா நாட்களுமே திக் திக் நிமிடங்கள் தான். உங்களுக்கு 2 குழு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ காங்கிரஸ்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை வந்து இவங்க கொண்டு போயிட்டு ஹைதராபாத்தில் இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்களே தெரியல, ஏதோ ஒரு இடத்துல மர்மமான இடத்துல வச்சுருக்காங்க. 5 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் அமைச்சர் கொடுப்பாங்க, மீதி 4 பேர்த்துக்கு அமைச்சர் கிடையாது. அப்போ அவங்க எத்தனை நாள் சும்மா இருப்பாங்க? அந்த 4 பேர்த்த வந்து மறுபடியும் தூக்க முடியுமா, தூக்க முடியாதா? இந்த பக்கம் டிஎம்கே சார்பாகவும் ஏடிஎம்கே சார்பாகவும் ஆசை வார்த்தை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? ஏப்பா எத்தனைமா 5 வருஷம் சம்பளம் என்னப்பா 50 கோடியாக வச்சுக்கோன்னு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வெளியேற மாட்டாங்களா? அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, காங்கிரஸை பற்றின நம்பிக்கைகளில் ஏன் எனக்கு பெருசாக இருக்குன்னா, இப்போ 5 மாநில தேர்தல் நடந்தது. அசாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் சுயேந்த அதிகாரி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே மம்தா பானர்ஜியோட வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக விழாக்கோளம் வந்து பூண்டு இருக்குது. இந்த பக்கம் பாண்டிச்சேரிலையும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பதவி ஏற்றுக்க போகிறாங்க. மீதி 2 இருக்குது பார்த்தீங்களா? மீதி 2ல் ஒன்று கேரளாவில் அவங்கவுங்க பதவி ஏற்றுக்கிட்டு தீர்மானம் அது அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்னுமே அடுத்த முதல்வர் தேர்ந்தெடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க கேரளாவில். தொடர்ந்து இழுபறி, நீயா நானான்ட்டு. இதுதான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் அங்கே தான் இழுபறி கொடுத்தீங்களே, இங்கே வந்து டிவிகேவுக்கு எப்போ காங்கிரஸ் உள்ளே வந்து காலடி வச்சதோ அப்போ இருந்து டிவிகேவுக்கு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த மோடு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆக்டிவ் மோடு வந்து தமிழக மக்களே டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அது இல்லாமல் நேற்று நைட்டு இருந்து இன்றைக்கி சாயந்தரம் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க பாரு விசிக்கு. அது வேறு லெவலு. கடைசியில் வன்னியரசு அவர்கள் என்ன போட்டாங்கன்னா, அதாவது எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னென்னா, ஏன் எங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுங்க, திருச்சி தொகுதியை கொடுங்க, அதை கொடுங்கன்றது எல்லாமே ஊடகங்களின் யுகங்கள். இன்னும் விடுதலை சிறுத்தையை வந்து நேரடியாக சொல்லலை. இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களாம் பெரிய அளவுக்கான கோரிக்கை வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நிறைய அவரோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது, நான் தலைவர் ஆகணும்ன்றது விருப்பம் இல்லை, தேவையில்லை, தலைவர்கள் தேவை என்று நான் பிரகடனம் செய்தேன். என்னுடைய போராட்டமே தலைவர்களை உருவாக்குவதுதான் என்று சொன்னேன். தலைவர்களை உருவாக்குவது என்றால் ஒரு இயக்கத்தின் தலைவர் என்று பொருள் இல்லை. பிரச்சனைகளை புரிந்து கொள்வதே தலைவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளை ஒருவன் புரிந்து கொண்டால் தான் அவன் தலைவர். எனவே அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் நான் போராடுகிறேன். எந்த சூழலிலும் என்னை நான் தலைவனாக எண்ணியதே இல்லை. இதுவரையில் அந்த எண்ணம் எனக்கு உருவானதே இல்லை. நான் தலைவர்களை உருவாக்குகிற தொண்டன். நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் தான் என்னுடைய நோக்கம். நல்ல தலைவர்களை உருவாக்கினாலே அந்த இயக்கம் வந்து பெரிய அளவுக்கு வளம் பெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தலித் மக்கள் வந்து நல்ல தலைவர்களை உருவாக்கணுன்றதுல கொள்கை படி பார்க்குறாங்க. இன்னொரு பேட்டியில் நான் பார்த்துருக்கேன், நான் என்ன டெப்டி சிஎம்க்கு என்ன பெரிய அதிகாரம்? அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியை விட்டு போகும்போது ஒரு விமர்சனம் பண்ணது என்னென்னா, அவர் உங்களை ஏன் துணை முதல்வராக ஆக்கக்கூடாதுன்றனால அவருக்கு அது விருப்பம் இல்லை. டெப்டி சிஎம்னா என்ன ஒரு போஸ்ட்டு, அதெல்லாம் என்ன ஒரு பவர் இருக்குது? வேணா உங்களுக்கு பக்கத்தில் நான் வீடியோ கூட காட்டுறேன் பாருங்க, ஒரு பேசின வீடியோ. துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமாக இருந்தது. அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு. துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்க. ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன், வெளியில் இருக்கவங்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாங்க, ஏன் வந்து முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் டெப்டி சிஎம்மான்ற இன்னொரு கோரிக்கை வந்து எழுந்திருக்கிறது. பட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழக தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 44 எம்எல்ஏஸ் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வந்து பெற்றிருக்கிறது. இப்போ அது குறிப்பாக டிவிகேவில் மட்டும் பார்த்தோம்னா 25 பேர் பக்கம் இருக்காங்க. இதுதான் முதல் முறை தமிழக வரலாற்றிலே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இதுதான் முதல் முறை. இப்போ நீங்கள் அந்தளவுக்கு நல்ல தலைவரில் உருவாக்கணும் போது ஒரு இது மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் நிறையா இருக்காங்க, இவங்களை பெரும்பான்மையாக நீங்கள் வந்து அமைச்சராக்குங்க, நல்ல பதவியில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட இந்த இடத்துல நியாயமாகப்பட்டிருக்கும், டிவிகேவுக்கும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. பட் எடுத்த உடனே எங்களுக்கு துணை முதல்வர் அப்படின்ற ஒரு கோரிக்கையினால தான் இவ்வளோ வளவலன்னு இழுக்குதா அப்படின்றதையும் தாண்டி இந்த 3 கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே பெரும்பாலும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நேற்று இரவே போயிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு கட்சி அமைக்கணும் அப்படின்னா முன்னால் இருந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள்லாம் மக்கள் மத்தியில் சொல்லணும்.
ஏன்னா ஏன் உங்களால் நிதி ஒதுக்க முடியலன்னா போன டைம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட நிதி இல்லைனா அந்த மாதிரி சின்ன குறை சப்போஸ் டிவிகே சார்பாக வச்சாங்கன்னா கூட இங்கிருந்தே எதிர்ப்பு வரும். அது எப்படிப்பா, நாங்களும் அந்த கூட்டணியில் இருந்தோம், நீ அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அப்போ சின்ன குறை கூட டிஎம்கே மீது வைக்காமல் ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏடிஎம்கே மீது வைக்க முடியுமானா அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருக்கும். இது எல்லாம் தாண்டி அரசியல் களத்தை நகர்த்துவது என்பது விஜய் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது கட்சியிலிருந்து ஓடி வந்தால் தான் உண்டு. அப்படி ஓடி வந்தால் கூட எப்படி அணைச்சிட்டு போவாங்க, இது ஒவ்வொரு நாளுமே திக் நிமிடங்கள் தான். அது போதாத குறைக்கு பத்திரிகைகள் வேறு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதுக்கு காரணன்றாங்க, அவர் தான் உள்ளே புந்து இவர் வந்து பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, விசாரணை நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. டிஎம்கே ஓடி வந்து குதிரை பேரம் நடக்கிறது, உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும், உடனடியாக யாரும் ஆட்சி கட்டில் அமர்த்தக்கூடாது, விசாரணை நடத்த வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. பிஎம்கேனுடைய அன்புமணி அவர்களுடைய அப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து, தம்பி திருமாவளவன் அவர்களே, நீங்கள் அவர் ஆதரவு கொடுங்க, டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்து நிலையான ஆட்சி கொடுங்க, நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்றாரு. சரி, பையன் மேலே இருக்கிற கோபத்தில் அங்கே காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இண்டி கூட்டணி உடைந்து விட்டதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இண்டி கூட்டணி ஆல்மோஸ்ட் உடைஞ்சது. அது உடைஞ்சதுக்கான காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு சிபிஐ வந்து நேரடியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அது தமிழகத்திலிருந்து தொடங்கி விட்டதுன்றாங்க. இனி இண்டி கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா வந்து சந்தோஷப்படுற முதலாளி யாராக இருக்கும்னா அங்கே பிஜேபி தரப்பில் இளைய கொடுத்திலே வெடியேன்னுவாங்க. இன்றைக்கி தமிழகத்தை விட்டுருங்க, தமிழகத்தில் விட்டு மற்ற எல்லா மாநிலத்திலையும் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக பார்ப்பாங்க. தமிழகத்துலையுமே கூட இதுக்கப்புறம் மும்முனை களம் அப்படின்னும் போது களம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட்டு இந்த பக்கம் டிவிக்கு தூய சக்தி அப்படின்னா இந்த பக்கம் தீய சக்தி கிட்ட இருந்து 3 கட்சிகளை உருவிட்டாங்க. இப்போ இனி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த ஏணி சின்னம் மட்டும்தான். இந்த இடத்துல வைகோ வந்து பாவம் ரொம்ப கஷ்டத்தில் பாருப்பேன். ஐயோ, நான் தனி சின்னத்தில் போட்டுட்டு இருந்தேன்னா பரவாயில்லையேன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவருக்குள்ளே வந்து உருவாகி இருக்கும். இந்த இடத்துல திமுக கொஞ்சம் கெத்தாகிட்டாங்க. திமுகவுடைய மனசு இன்னொன்று வந்திருக்கும், பேசாமல் விடுதலை சிறுத்தையும் நம்ம சின்னத்தில் நிறுத்த வச்சிருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் எனக்கு உருவாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு சூழ்நிலை பெருசாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. ஆனால் இன்னுமே வந்து திமுக தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த 3 கட்சிகளுக்கு ஃபோன் பண்ணி அவர் தான் போப்பா டிவிகேவுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது முழுக்க போய் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்கிறாங்க. காரணம் இருக்குது, அதுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஒன்றா சேர்ந்து ஜெயித்த கட்சிங்க இது. அவங்க டிவிகேவை எதிர்த்து நின்று ஜெயிச்ச கட்சி கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு வெளியே போனால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்க தான் சார், யாராக இருந்தாலுமே. இப்போ விஜய் அவர்கள் கூட வந்து கூட்டணியில் ஜெயிச்சதுக்கப்புறம் திடீர்னு வெளியேறி ஆஃப்னண்ட் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்போது அதே கோவம் இந்த இடத்துலையும் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஆப்ஷன், கம்முன்னு அவர் வந்து ரீஎலெக்ஷன் போயிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இல்லைனா அவர் கம்முன்னு எதிர்கட்சியில் உட்காந்துருந்தாருன்னா இன்னும் லெவல் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திச்சதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நான். ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆருக்கு சோமுச்சல். நன்றி, வணக்கம்.